ஹலோ உறவுகளே, இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கடலை சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான அளவு என்னென்னு பார்த்துடலாம். குழம்பு கடலைப்பருப்பு சிறிதளவு, உளுந்தம்பருப்பு, 3 வரமிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், தோல் உரிச்ச நிலக்கடலை, கருவேப்பிலை சிறிதளவு, வெங்காயம் சிறிதளவு, எண்ணெய் ஊற்றிக்கிட்டு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டையும் போட்டு பொன் உருவெல்லாம் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கடலைப்பருப்பு சட்னி செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சாதத்துலேயும் போட்டு சாப்பிடலாம். தோசை, இட்லியில் எந்த உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அதில் வச்சு நீங்கள் சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். ஒன்றும் இது இல்லை. அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, பொன் உருவெல்லாம் வந்ததுக்கப்புறம் மிளகாயை போடணும். பச்சை மிளகா, அடுத்து மிளகாய் வத்தல், அடுத்து பூண்டு, இஞ்சி போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வணங்கும். அடுத்து கருவேப்பிலை, அடுத்து வெங்காயம், இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எப்பயுமே அடுப்பை வந்து இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆனில் வைக்கக்கூடாது, சிம்மில் தான் வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம என்ன இது நினைக்கிறோமோ அந்தளவுக்கு அது வரும் பக்குவமாக. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு சிறிதளவு நம்ம வந்து புளி போட்டுக்கிறணும். போட்டுட்டு அதையும் கிண்டி லேசாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோல் உரித்து வச்சுருக்கிற அந்த கடலையை போட்டுக்கணும். போட்டுட்டு அதை லேசாக கிண்டி விட்டுட்டு ஒரு 2 செகண்ட் வச்சு கிண்டி விட்டதுக்கப்புறம் அதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம மைய அரைச்சிக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. சேர்த்துட்டு அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதை நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி நல்லா மைய அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றி தாளிக்க ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து கடுகு போட்டுக்கணும். அடுத்து கருவேப்பிலை, மிளகாய் வத்தல், மிளகாய் வத்தல் போட்டு நல்லா வதக்கிக்கணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதை சட்னியில் ஊற்றிட்டு சட்னியில் கருவேப்பிலை போட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதை சட்னியில் ஊற்றிடுங்க. அடுத்து நல்லா வதங்கின அப்புறம் ஊற்றுனதுக்கப்புறம் அதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். சட்னி வந்து தோசைக்கும் ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இட்லிக்கும் தொட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும், சாதத்தோடு தொட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.